10 நாட்களுக்கு முன்னால் +2 மற்றும் என்னுடைய கல்லூரியில் படித்த சில தோழமைகளை கண்டேன். நான் பார்த்து நடுநடுங்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள். ரொம்ப பேத்தட்டிக்கான சூழ்நிலையில் அவர்களை பார்த்தேன். நான் யோசித்து பார்த்தேன், அவர்களுக்கும் அதே பள்ளிக்கூடம் தான், அவர்களை விட ஏழ்மையான பெற்றோர்கள் தான் எனக்கு. நான் எப்படி இந்த கட்டத்திற்குள் இப்படி போய்கொண்டிருக்கிறேன், அவர்கள் ஏன் தோற்று போனார்கள் என்று நான் யோசிக்கின்ற பொழுது எனக்கு பதில் இல்லை. இப்பொழுதுதான் புரிகிறது, வாழ்க்கை வெற்றிகளுக்கான உத்தரவாதத்தை தருவதில்லை, வாய்ப்புகளை தருகிறது. வாய்ப்புகளை யார் பயன்படுத்திக் கொள்கிறாரோ அவர்களுக்கு வாழ்க்கை வெற்றியை தரும். நீங்கள் எல்லோரும் இங்கே கூடி இருப்பது போல் ஒரு கல்லூரியில் சில பேர் கூடி இருந்தார்கள். ஒரு பெரிய கல்லூரி, அது பெயர் சொல்ல விரும்பவில்லை. நான் இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னால பேசின செக்ரட்டரி, இந்த காலேஜினுடைய செக்ரட்டரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. குழந்தைகள் 4 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா 40 வருஷம் சந்தோஷமா இருக்கலாம். இந்த 4 வருஷம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுடுங்கன்னு பேசினார். எனக்கு அது பிடிக்கலைங்க அவர் சொன்னது. உனக்காக நான் பேசிவிட்டு வந்தேன், உன்னை போல் உட்கார்ந்த மாணவர்களுக்காக பேசிவிட்டு வந்தேன். ஓப்பன் டிக்ளரேஷனா நான் அந்த செக்ரட்டரியினுடைய பேச்சை அங்கேயே மறுத்தேன். 4 வருஷம் கஷ்டப்பட்டா 40 வருஷம் சந்தோஷமா இருக்கலாம் நீங்க சொல்றீங்க. பெரியவங்க அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை எல்லாம் குடிக்க முடியாது. நான் எது கஷ்டப்படணும்? 4 வருஷம் 40 வருஷம் சந்தோஷமா இருக்க போறேன்ல, ஏன் கஷ்டப்பட போறேன்? இஷ்டப்பட்டு படிக்கிறேன், இஷ்டப்பட்டு வாழறேன், இஷ்டப்பட்டு தான் என்னுடைய வெற்றியை நான் தேடிக்கொள்வேனே தவிர கஷ்டப்பட்டு என்னுடைய வெற்றியை நான் கஷ்டப்பட்டு தேடினா என்ன தெரியுமா நடக்கும்? அடுத்த தலைமுறை எப்ப பார்த்தாலும் சொல்லி நோண்டிக்கிட்டே இருக்கணும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் தெரியுமா, நீ இப்படி சாதாரணமாக சொல்லிடுற, நான் எப்படி நீ இஷ்டப்பட்டு வள. வாழ்க்கை பல நேரங்களில் உனக்கு முன்னால் மிகப்பெரிய சவால்களை கொண்டு வந்து போடும். என் குழந்தைகளை இங்க கொஞ்ச நேரம் நிமிர்ந்து உட்காருங்க சார். நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஃபர்ஸ்ட் இயர், இந்த 4 வருடங்களில் உங்களுக்கு இந்த கல்லூரிக்கு மிகப்பெரிய பெருமையை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை தேடி தரப்போகிறார்கள். சரி, நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, பல காலேஜில் போய் இந்த வார்த்தையை சொல்லுவேன், ஏன் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரணும். ஒரு 65-75 தான் உட்காரும் 100%. இந்த கல்லூரியில், இந்த PSNNA கல்லூரியில் 100க்கு 100 பேர் நான் சொல்லுவதை கேட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். குழந்தைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இதோ இந்த வினாடியில் ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. நான் சொன்னேன் நிமிர்ந்து உட்கார் என்று, நீ உட்கார்ந்தாய். இருக்கிற இருப்பிலிருந்து சேர்லேருந்து 2 இன்ச்சு உயர்ந்துட்ட, உட்கார்ந்த மணிக்கே உயர்ந்துட்ட. வாழ்க்கையில் சில பேர் பேசுவதை கேள், யார் பேசுவதை என்பதனை முடிவு செய். வல்ல இறைவனின் பெருங்கருணையினால் மிக நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்கள் உனக்கு வாய்க்கட்டும். உனக்கு ஏன் இந்த 10 நாள் கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு கூட போக முடியாமல் அடைச்சி வச்சு இந்த பயிலரங்கத்தை கொடுக்குறாங்க? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தியா? இந்த 6வது நாள் வந்துருச்சு. உங்கள் மீது போன இப்போ செகண்ட் இயரில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது இருக்கிறத விட உங்களுக்கு நாங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கோம். உண்மை இது. முன்னால் உட்காந்துருக்கோம்ல, இந்த ஜெனரேஷன் மேடையில் உட்காந்துருக்கோம்ல, நாங்கள்லாம் எவ்வளோ பாவம் தெரியுமா? நாங்கள் தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. அப்புறமா இந்த நண்டு சிண்டு வாண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் தலைமுறை. உண்மையிலேயே நாங்கள் பாவங்க. உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை தருவதற்காக நாங்கள் இங்கே இந்த 10 நாள் பயிலரங்கத்தை நடத்தி கல்லூரியிலிருந்து வெளியிருந்த ஆளுமைகளை அழைத்து உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக பேச வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், உங்க மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. நான் அந்த குற்றச்சாட்டை வாசிச்சிடுறேன், என் பேச்ச கவனமா கேளு. இதுல நீ எதுலையாவது வந்தனா இன்னிலிருந்து திருந்திக்கோ. நீ இந்த கேட்டகரியில் வரமாட்டேன்னா கடந்து போயிடு. சரியா? மொத்தமா வச்சு எழுதியிருக்கிறான் ஒருத்தன். ரொம்ப கூர்ந்து பார்த்துருப்பாங்க போல இருக்கு உங்களை. வாசிக்கவா? குற்றச்சாட்டு தான், பரவாயில்லையா? ஒருத்தங்கிட்ட அப்படி தான் கேட்டேன், ஏன்பா நான் பேசுறது கேட்குதா ராஜா? நான் கேட்கல, பரவாயில்ல பேசுன்ட்டான்.
சரி, வாசிக்க தானே சொல்கிற, வாசிக்க தானே போகிற, வாசி என்னன்னு பார்ப்போம். இன்றைய தலைமுறையின் போக்கு. ஆர் யூ வித் மீ கைஸ்? பிடித்த ஒரே பொருள், அதான் நல்ல கரெக்டாக இருந்துச்சுன்னா கை தட்டணும், அங்கீகரிக்கிறீங்க. ஆமாம் அப்படின்னு அங்கீகரிக்கிறீங்க. ரொம்ப வெக்கமாக இருந்தால் அமைதியாக இருந்தது. பிடித்த ஒரே பொருள் செல்போன். ஆமாவா சார்? படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும், கஷ்டப்படாமல் வேலை கிடைக்க வேண்டும். ஏய் கொஞ்சமாக வெக்கப்படுங்கடா, டே கொஞ்சமாக சைலண்டாவது இருங்களா, குற்றச்சாட்டுடா. யாருக்குமே மரியாதை கொடுக்கக்கூடாது. வரோம் உனக்கும் திரும்பி இரு. தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலை. எல்லாம் தெரியும். நான் இங்க நிறுத்துறேன். தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம், இந்த 4 வருஷத்துல ஒரு விஷயம் மட்டும் இந்த தாய் சொல்றதை கேட்டுக்கோ. உனக்கு எது தெரியலையோ என் குழந்தையே, தெரியாது என்பதனை ஒப்புக்கொள். அவமானப்படுத்துவார்கள் முன்னால இருக்கிறவங்க, பரவாயில்ல, ஒத்துக்கிட்டு கத்துக்கோ. இது நான் உனக்கு தருகின்ற பால பாடம். எது உனக்கு தெரியலையோ தெரியும்னு சொல்லாத. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ கார் ஓட்ட தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். தெரியலங்கிறது அவனுக்கு தெரியணும். தெரியலன்னா என்ன பண்ணுவான்? கார் கிடைச்சா ஓட்டுவான். ஓட்டி அவமானப்படுவோம், உயிர் போகும், சூழல்கள் மிக சிரமமாகும். தனக்கு தெரியாது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்க குறைச்சிக்கோங்க. என்ன காரணம்? நானும் கண்ணன் அவர்களும் காலையில் உணவு நாற்காலியில் பேசிக்கொண்டு, உணவு டேபிளில் பேசிக்கொண்டு இருந்தோம். ஒரு விஷயம் அவர் சொன்னார். ஒரு காலத்தில் தண்டனையை குழந்தைகள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு தண்டனை கொடுத்தால் அது நீங்க மட்டும் இல்லை, உங்களை விட சிறிய குழந்தைகள் கூட ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை அவர்களுக்கு இல்லை. தோல்விகளை ஒப்புக்கொள்ளுகின்ற மனப்பான்மை அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய சிரமம் என்பதை வாழ்க்கை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது வாழ்க்கையின் வாய்ப்புகள் கடந்து போயிருக்கும். ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம் சொல்றேன். இதை பல இடங்களில் நான் சொல்றேன். இந்த என் குழந்தைகளுக்கு சொல்லாம எப்படி? ஒரு பாருங்க, இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் தமிழ் தெரியுமாப்பா? தெரியுமாப்பா? ஓகே. என் கிளாஸ்ல அப்படிதான் பேசிக் தமிழ்னு ஒன்று இருக்கு சார். தமிழ் தெரியாத குழந்தைகளுக்கு ஆஇ எடுக்கணும். நான் கிளாஸில் வந்த உடனே கேட்டுருவேன், யாருக்குப்பா சுத்தமாக தமிழ் தெரியாதுன்னு. 2 கை தூக்கும். நான் பேசுகிறத புரிஞ்சு கை தூக்கணும்ல, அப்போ புரியுதுன்னு அர்த்தம். உட்காரணும். புரியுதா? ஸ்டே அலர்ட். இந்த உலகம் மிக மிக சூட்சமமானது. விழிப்புணர்வோடு இல்லை என்றால் விழுங்கி கடந்து போய்விடும். விழிப்புணர்வோடு இரு. பாரு, இந்த வார்த்தையை நான் சொல்றேன். தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலையை இதோ என் குழந்தை இந்த வினாடியிலிருந்து மாற்று. உனக்கு தெரியாதது இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் உண்டு, எத்தனையோ விஷயங்கள் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, அவரு பிசிக்ஸ், இவங்க கெமிஸ்ட்ரி. நான் பியூர் சயின்ஸ் படித்த பொண்ணு, +2 வரைக்கும். இந்த 2 சப்ஜெக்ட் டீச்சர் தான் எனக்கு வில்லனா இருந்தவங்க. 2 பல விஷயங்களை நான் விட்டு ஓடி போயிருக்கிறது காரணமே இந்த 2 சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் தான். இவங்க இல்லை, சப்ஜெக்ட் டீச்சர்ஸ். எங்கள் கெமிஸ்ட்ரி மிஸ் இருப்பாங்கல்ல, எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்த உடனே, அவங்க சயின்ஸ் டீச்சரில், நம்ம ஆர்டிஸ்டிக்கலான ஆள், கொஞ்சம் லாஜிக்காக யோசிப்போம் நாங்கள். நேராக அவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் தான் முக்கியம், எனக்கு ப்ராசஸ் முக்கியம். ஐ என்ஜாய் த ப்ராசஸ், ஐ டோன்ட் கோ ஃபார் ரிசல்ட். ஐ என்ஜாய் ப்ராசஸ் தான். பயணம் தான் எனக்கு முக்கியம், இறங்குற பஸ் ஸ்டாப்லாம் முக்கியமே கிடையாது. அந்த டீச்சர் ரொம்ப அழகாக இருப்பாங்க, என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச்சர். என்ன பிரச்சனைனா, என்னை பார்த்தாலே அவங்களுக்கு ஆகாது. பார்த்த உடனே இந்த ஸ்க்ரீன் இருக்குது, அதனால தெரியும். என்னை பார்த்த உடனே அப்படி பார்த்துட்டு அடிச்சுப்பாங்க, உதட்ட உருப்பட மாட்டேன். நான் இப்படி பார்ப்பேன். படி வாங்கணும்னு முடிவு பண்ணேன் குழந்தைகளை. அந்த கெமிஸ்ட்ரி டீச்சரை என்ன பண்ணேன்னு தெரியுமா? அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டேன். இப்படி தான் பழி வாங்க முடியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வேற எப்படியும் பழி வாங்க தெரியாது. இப்போ பாரு, நான் எனக்கு ஒரு விஷயம் தெரியாது. உன் தாய் வயது எனக்கு
உன் வயசுலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்துக்க எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு. நான் யாரு இப்போ? ஸ்பீக்கா. இது என்னது சொல்ல கேட்குறேன்ல, இது என்னது? இது என்னது? ஸ்பீக்கா. நான் ஒரு கூட்டத்தில் நான் பேசுகிறேன், மைக்கு கேட்கல. அங்கே உட்கார்ந்து இருக்கிற பெரியவர் சொல்கிறார், அது ஸ்பீக்கர் லூஸு மேடம், அது ஸ்பீக்கர் லூஸு மேடம். இது வேற, நான் வேற. இப்போ எனக்கு எது தெரியுமா தெரியணும்? அது ஸ்பீக்கர்னு எனக்கு தெரியும். ஆனால் இது என்னன்னு எனக்கு தெரியாது. இது என்னது? குட். எனக்கு தெரியாது. 25 வருஷமாக பேசுகிறேன், எனக்கு தெரியாது. சரி, பிஎஸ்என்ஐ காலேஜுக்கு பேசுகிறதுக்கு வரேன். உள்ளே வந்தேன். என்னால் இங்கே வந்து விடவே முடியாதபடிக்கு அடை மழை அடித்து வெளுத்து வாங்குது. எனக்கு ட்ரெயினை என்னை கேட்ச் பண்ண முடியல. அப்படியே நிற்கிறேன், என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு உதவியால் ஒரு கார் எடுத்தேன், நேராக வந்து சேர்ந்துட்டேன். நைட் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி வந்து சேர்ந்துட்டேன். ஓகே, பாருங்க, எனக்கு ஒரு சின்சியாரிட்டி வந்துருச்சு. உள்ளே வந்த உடனே கண்ணில் மாட்டின ஃபஸ்ட்டு ஆள் கண்ணன் சார். மேடம், ப்ரொஃபஸர், ரொம்ப மரியாதை சார். சார் ஒரு டவுட்டு சார். என்ன? இப்போ நான் சொல்கிறேன் அவர்கிட்ட என்ன டவுட்டு கேட்டேன்னு. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், உனக்கு புரியுதான்னு பார். வாழ்க்கை முழுவதும் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதுன்னா ஊன்னு சொல்லு, இல்லைன்னா ஊன்னு சொல்லு. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட, இப்போ கொஞ்சம் சைலண்டாவிய, வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். எனக்கு தெரியாது, பிள்ளைங்களுக்கும் புரியாது. நான் இப்போ தானே சொன்னேன், உனக்கு தெரியாதுங்கிறத தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, யோசி. இதோ சொன்னாங்களே, வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம்னு சொன்னாங்களே, உண்மையிலேயே அது புரிஞ்சுதா? உண்மையிலேயே புரிஞ்சுதா? எனக்கு நான் இப்போ சொல்கிறேன் பார், எப்படி எனக்கு புரிஞ்சிருச்சு அதுங்கிறத சொல்கிறேன் பார். வந்து பார்க்குறேன், ஐயா நிற்கிறார் முன்னால். ப்ரொஃபஸர் வணக்கம், உங்கள் பேச்சு. சார் ஒரு டவுட்டு சார். என்ன? என்ன ப்ரொஃபஸர்? நான் பேச வரும்போது என் முன்னால் ஏதோ ஒன்று வைக்கிறாங்க சார். அதெல்லாம் ஒன்றும் வைக்க மாட்டாங்க, நீங்கள் தைரியமாக பேசணும். அது கொண்டை கிண்ட மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு கொம்பு மாதிரி இருக்குது சார். கொம்புல கொண்டையா? அதெல்லாம் இல்லையே. இல்லை சார், அப்படி வைப்பாங்க சார், அப்போ தான் சார் பேச்சு கேட்கும். எதுக்குமே பதட்டப்படாத கண்ணன், எதை பேசுகிறீங்க? மைக்கா? ஆமாம் சார். என்னன்னு தெரில சார். உங்களையும் ஒரு பேச்சாளர்னு நினச்சி, உலகமெல்லாம் போறீங்கன்னு நம்பி, புத்திசாலின்னு நினச்சி எங்கள் பிள்ளைங்கிட்ட பேசுறதுக்கு கூப்பிட்டா, மைக்னா என்ன தெரியாது உங்களுக்கு? மைக்னா என் முட்டாள் பெண்ணே, எலக்ட்ரான் புரோட்டான் எல்லாம் சொல்லி கொடுத்தார். இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ நான் சொல்கிறேன் அந்த ஸ்டேட்மெண்ட் புரியுதா பார். மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். இதுதான் லேர்னிங் ப்ராசஸ். இட்ஸ் a learning process. அவமானப்படுத்துவாங்க தான், ஒன்றும் செய்யாதீங்க. அவமானப்படுத்துகிறாங்களா, எழுந்திருச்சு மேடம் எனக்கு தெரியும், +1 படிச்சிருக்கணும்டா, கொரோனா பாஸ் ஆடா நீ. ஆமாம் மேடம், கொரோனா பாஸ் ஆகிட்டேன், நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க. என்ன கிண்டல் பண்ணல மேடம், சத்தியமாக தெரியாது மேடம், சொல்லிக் கொடுங்க. நீ ஸ்டாஃப் ரூமுக்கு வா, நான் வரேன், சொல்லிக் கொடுங்க. அம்மா அப்பாவை கூப்பிட்டு உனக்கு அம்மா அப்பாவை கூப்பிடுங்க, கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுங்க. உன்னை ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதி விட்டாத, சொல்லி கொடு. சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் நீ இருக்கிற, கற்றுக்கொள்வதற்காக நான் இருக்கிறேன். நான் இங்கே வந்தது கற்றுக்கொள்வதற்காக, கற்றுக்கொள்ளாமல் உன் வகுப்பை விட்டு போக மாட்டேன் என்று உட்காருகின்ற குழந்தை தெரிந்து கொள்கிறது. பல நேரங்களில் எனக்கு தெரியாது என்பதனை சொன்னால் நான் அவமானப்படுத்தப்படுவேன் என்பதனாலேயே பல குழந்தைகள் பல இடங்களில் ஒன்றை தெரிந்து கொள்ளாமலேயே கடந்து போகிறீர்கள். உங்களை தவிர்த்தால் உங்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு தெரியாது என்கின்ற மனநிலையில் இருந்து எல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறதே ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் வெளியில வா, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது.
உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயத்த சொல்லவா? இந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து உட்காந்துருக்காங்கல்ல இந்த சேரில், இப்போ நீங்களும் வந்து உட்காந்துருக்கீங்க. இட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். அவங்கெல்லாம் வந்து டீச்சர்ஸாக உட்காந்துருக்காங்க, இவங்களும் டீச்சர்ஸாக உட்காந்துருக்காங்க, ஆண்களும் பெண்களுமாக உட்காந்துருக்கேன். இங்கே நானும் விஜயா மேடம் உட்காந்துருக்கோம், அங்கே அதிகாரிகளாக 3 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன வித்தியாசம் தெரியுமா குழந்தைகளை? உங்களுக்கும் இந்த பெண்களாகிய எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? நீங்கள் இங்கே வந்து உட்கார்வதற்கு ஒரு 15 ஆண்டுகள், ஒரு 3 வருஷம், உங்கள் அப்பா அம்மாவையும் சேர்த்து சொல்கிறேன், ஒரு 15 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பீங்கப்பா. ஆனால் ஒரு பெண் குழந்தை இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் வர்றதுக்கோ அல்லது இன்ஜினியரிங் டீச்சராக இருக்கிறதுக்கோ பின்னால் அல்லது ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து உட்காரத்துக்கோ பின்னால் 1000 ஆண்டுகள் போராட்டம் இருக்கிறது என் குழந்தைகள். 1000 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த சேர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால இன்றைக்கு இந்த 6th டே ஒரே ஒரு ஓத் மட்டும் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு உறுதிமொழி. தயவு செய்து உங்கள் வகுப்பிலே, உங்கள் கல்லூரியிலே, நீங்கள் பார்க்கக்கூடிய சமூகத்திலே படிப்பதற்காக, வேலை செய்வதற்காக, தன்னை புறத்தில் வெளிக்காட்டுவதற்காக வரக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு மரியாதை கொடுங்கள். அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். இது ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். இருங்க, ஓவரா கை தட்டாதீங்க, உங்களுக்கும் வரேன். எத்தனையோ பெற்றோர்கள் ஒற்றை குழந்தையாக இருப்பான், குடும்பத்தில் 2-3 குழந்தைகள் இருந்தாலும் தம்பிகளாக இருப்பார்கள், இன்னும் படிக்க வைத்திருக்க முடியாது, இன்னும் அவர்கள் வளர்ந்து கொண்டிருப்பார்கள். சொத்தை அடமான வச்சு, நகையை வித்து, ஏதோ கடன் பட்டு, என்னமோ வாங்கி இந்த கல்லூரியில் குழந்தைகள் சேர்த்து ஒரு இன்ஜினியராக அந்த குழந்தை வந்துட்டா நான் நிமிர்ந்துட்டேன்னு என் சமூகத்துக்கு முன்னால் நான் சொல்லலாம் என்கின்ற கனவோடு அந்த குழந்தைகளை நாங்கள் கல்லூரிக்கு அனுப்புகிறோம். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் தெம். டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. எந்த காரணத்துக்காகவும் அவர்களோடு நீங்கள் தோழமையுடன் இருந்தால் உங்களுடைய தோழமை அவர்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களுடைய இலக்கை நோக்கி அவர்கள் பிறழ்வதற்கு உங்கள் இருப்பு காரணமாகாமல் நீங்கள் பார்த்து கொண்டால் அதை விட இந்த சமூகத்திற்கு நாம் செய்யக்கூடிய நன்மை வேறு கிடையாது. இதை யார் சொல்லி தருகிறார்கள்? இதை சொல்லி தருவதற்கு யார் இருக்கிறாங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார். நீங்கள்லாம் காதை மூடுங்க. டீச்சர்ஸ் ஒருத்தர் வெளியில் போயிட்டார், குட். நான் அந்த பசங்கிட்ட மட்டும் பேச போகிறேன். இந்த வயசில் சில உணர்வுகள் வரும், தவிர்க்க முடியாது. கை தட்டி காட்டி கொடுக்காத, உனக்காக தானே பேசுகிறேன். வரும். வந்தா என்ன பண்ணு? அமைதியாக அதை உன்னை கடந்து போக விடு. டோன்ட் டேக் எனி டிசிஷன். இதுதான் என் விழா எலும்போ. தயவு செஞ்சு சொல்ற, 17-18 வயசுல தானே இருக்கிற, கம்முன்னு. ஏதோ ஒரு சனியை இன்னொரு 10 வருஷத்துல வந்து சேரும். வந்தா போவாது. ஏன் சார் சரியா சொல்றேனா? போவாது, கூடவே இருக்கும். அதனால அது வந்து சேர்ற வரைக்குமாவது மகிழ்ச்சியா இருந்துட்டு போய, சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம் தானே, லவ் பண்ணுறதே நாசமாக போகிறதுக்கான ஒரு வழி. அதை விட பெரும் வலியை நான் சொல்கிறேன் உனக்கு 10 நாளுக்கு அப்புறமா நீ அனுபவிப்பத. என்னன்னா, இந்த லவ் பண்ணுறவன் பக்கத்தில் உட்காந்துடாத. ஆமாம் சார், இதை எந்த டீச்சரும் அம்மா அப்பாவும் சொல்லி தரதே இல்லை. ஏதோ நான் சொல்லித்தரேன் குழந்தை உனக்கு. எவனா லவ் பண்ண, எவ்வளோ லவ் பண்ண பக்கத்தில். ஏன் தெரியுமா? ஒரே வார்த்தையை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சொல்லி சொல்லி நாசம் பண்ணுவாங்க நம்மள. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? எங்கள் கல்லூரியில் அலமேலு மிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கும் என்ன பிடிக்காது. அவங்க தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். போயிட்டு வந்துட்டியா, விளையாடிட்டியா, ப்ரைஸ்லாம் வாங்கிட்டியா, படிக்காமலே பாசம் பண்ணிடுவியே வா அப்படிம்பாங்களா. ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இப்படி பார்ப்பேன் கிளாஸில். லவ் பண்ணுறவ தெரியும், 2-3 பேர் இருக்கிறா. போவேன், ஏய் அவள் பக்கத்தில் இருக்கிற தள்ளி உட்காருங்க. அவள் எந்திரிச்சிருவா, அவள் பக்கத்தில் உட்காந்துருவேன். 20 minutes ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அப்படியா? ஐயோ, அப்படி ஃபுல்லாக கேட்டு ஃப்ரெஷ் ஆகிடும் மைண்டு. நேராக வந்து முன்னால் உட்காந்துருவேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய காதலாகட்டும், நம்முடைய வலியாகட்டும், நம்முடைய தோல்விகளாகட்டும் அடுத்தவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். அது அவர்களுக்கு ஒரு செய்தி தானே தவிர, நாம் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் இத்தகைய சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாமல், அடுத்தவர்களுக்கு ஒரு பார்வை பொருளாக இல்லாமல்
நாம் கம்பீரத்தோடு இருக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை என் குழந்தைகளை இந்த 4 ஆண்டுகள் கையில் பிடித்துக் கொள்ளும். தனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து தெரியும் என்ற விஷயத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அப்படித்தான் நாங்கள் எல்லோரும் வளர்ந்தோம். நான் இப்படி ஒரு டிக்ளேர் பண்றேனே, இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கிறவங்க என்னையும் உட்பட்டு நாங்களாம் தப்பே பண்ணாதவங்களா சார்? இது தெரியல அவருக்கு. ஆமா சொல்றதா இல்லைன்னு ஒருத்தன் கேட்டான். ஆமா சொல்ல இல்லை இல்லைன்னு சொல்ல. என்ன கேள்வி? நீ திருடுறதை விட்டுட்டியான்னு. ஆமான்னு சொன்னா இதுக்கு முன்னால திருடிட்டு இருந்தான்னு அர்த்தம், இல்லைன்னா இன்னும் திருடிட்டு இருக்கான்னு அர்த்தம். சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. நான் சொல்றேங்க, எல்லோரும் தவறு செய்தவர்கள் தான் என் குழந்தைகளை. ஆனால் ஏன் சாதனையாளர்களாக இருக்கிறோம் தெரியுமா? ஒரே ஒரு ரகசியம்தான். எல்லோரும் தவறு செய்திருக்கிறோம், ஆனால் ஒருபோதும் செய்த தவறை திரும்ப செய்ததில்லை. அவர்கள்தான் வாழ்க்கையில் சாதனைகளாக வருகிறார்கள். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இவ்வளவுதான். பெரிய குற்றங்கள் எதுவும் உங்களால் செய்துவிட முடியாது. செய்ய முடியாதபடிக்கான சூழலை உன்னை கொண்டு செலுத்துவதற்கு பெயர்தான் கல்வி. சரி, தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலை. அடுத்து எல்லாமே உடனே கிடைக்கணும். நோ வெயிட்டீஸ். நாங்கள் விளையாடும் போது என்ன சொல்லுவோம்? வெயிட்டீஸ் சொல்லுவோமா இல்லையா? சொல்லு அது அப்படின்னா என்னன்னே தெரியாது. they don't wait. காத்திருத்தல் சுகம். ஆனால் நம்மில் பல பேர் இந்த தலைமுறையில் காத்திருப்பதே இல்லை. எல்லாம் உடனடியாக கிடைச்சிடணும். காசுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். சினிமா, கிரிக்கெட், செல்போன், இதுதான் உலகம். பெண்கள் மீது மரியாதை கிடையாது. ஆசிரியர்கள், மூத்தோர்கள் எல்லாம் புழுப்பூச்சி மாதிரி. வரலாறு, பண்பாடு, கலை, இலக்கியம், அரசியல் குறித்த அடிப்படை புரிதல்கள் கூட கிடையாது. நான் இப்படி இவங்க குற்றம் சாட்டுறாங்க, இந்த குற்றப்பட்டியலை தான் வாசிச்சுட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு யோசிக்கிறேன், 17 வயசு கடந்துருச்சு இல்லை? இப்போ 18 வயசு ஆன உடனே நீங்கள் ஓட்டு போடுற உரிமை உங்களுக்கு இருக்குல்ல? அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறேன், இந்த வயதில் உனக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கு? நீ எந்த கட்சியையும் சார்ந்திருக்க வேண்டாம், ஒரு அரசியல் புரிதலோடு இரு. உனக்கே என்று ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலுக்குள் குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அரசியலை பற்றிய தெளிவோடு இரு. டெய்லி பேப்பர் படி, நியூஸ் கேளு, என்ன நடக்குது. நேற்று 5 பேரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் 5 பேரை எதை வச்சு ரிலீஸ் பண்ணாங்க? என்ன வெர்டிக்ட் வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு? இது எத்தனை வருஷமாக வைக்கிற அந்த குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டிலிருந்து இவர்களை விடுவித்து இருக்கிறதே தமிழக அரசு. நாளைக்கு இந்த தமிழக அரசு எதிர்கொள்ள போகிற ஏதேனும் சவால்கள் இருக்கின்றனவா? யோசி. உன் வயசுல யோசிச்சாங்க. என் வயதிலும் என் வயது கடந்த நிலையிலும் இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களாக மாறி போனார்கள் என்பதுதான் வரலாறு. உன் வயதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்கள் வயதில் ஏதேனும் ஒன்றை சாதிக்க முடியும். நான் பேசுவதற்கு உன் வயது இல்லை, உன்னை விட சிறிய வயதில் பேச்சை தொடங்கியவள். இவ்வளவு காலத்திற்கான என் பயணம் தான் இந்த பேச்சை தவிர ஜஸ்ட் தட்டுல வச்சு அப்படி லட்டு மாதிரி வராது. உனக்கு என்று அரசியல், உனக்கு என்று வரலாறு, உன் பண்பாடு, உன் இலக்கியம் குறித்த பேரறிவுக்குள், அதுதான் உலகத்தில் உன்னை வாழ வைக்கும். இன்னொன்று ரொம்ப திட்டுப்பா, இது ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாது. சரியா? ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாது. ஒரு வரி கூட வாசிக்கிறது கிடையாது. தப்பில்லாமல் தமிழோ ஆங்கிலமோ எழுதவோ பேசவோ வராது. ஒரு விஷயத்தை கோர்வையா சொல்ல வராது. வீதியில் நின்று விஷம் குடித்துக் கொண்டிருந்தாலும் அதையும் செல்ஃபி எடுத்து போடும். பள்ளி சீருடையுடன் டாஸ்மாக் போகிற அளவுக்கு தைரியம். சின்ன வயசுலேயே வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை. நான் ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளை, நீங்க மதுரைக்காரங்க, மதுரையை சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்தவர்கள், தமிழ் செந்தமிழ் பேசக்கூடியவர்கள். நான் சென்னை வாசி, மீசாப்பேட்டை என் ஊர். நிறைய வார்த்தைகள் தெரியும். என் தெருவில் சண்டை போட்டா குழாயில் எங்கள் அம்மா அப்பா அவங்க கூட இருக்கிறாங்களா, அவங்கெல்லாம் தெருவில் சண்டை போடுவாங்க இறங்கி. என் அம்மா சொல்லுவாங்க, ஏய் உள்ளே போ, இருமா, சூப்பராக பேசுது அந்த அக்கா, கோர்வையாக பேசுதுப்பா. ஒரு குடத்தை முன்னால் வைக்கிறதுக்கு 1916 தொடங்குதுப்பா வரலாறு. நான் 2016 வரைக்கும் கேட்க 100 வருஷம் வரலாறு பேசுது. உன் பரம்பரை எனக்கு தெரியாதா? உங்கள் அம்மா அப்பா யாருன்னு தெரியாதா?
அவங்கள பெற்றவங்க அப்படி குறையா சொல்ல. எங்கள் அம்மாவில் மரியாதையாக உள்ளே போயிடு, இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. இருமா, சூப்பராக பேசுது அந்த அக்கா. ஏய் போடி உள்ள, தமிழ்மா, தமிழில் கெட்ட வார்த்தை கூட அழகாக இருக்குங்க. ஆனால் என்ன தெரியுமா, ஆசிரியராகவும் மேடை பேச்சாளராகவும் இருப்பதனால் என் குழந்தைகளை ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனையோ தவறான வார்த்தைகள் தெரிந்தாலும் ஒருபோதும் இந்த நாக்கினால் அதை உச்சரித்தது கிடையாது. அதுதான் என் வெற்றிக்கு காரணம். விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, ஆனால் பேசாத. வாயிலிருந்து வெளியில் வரக்கூடாது, வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது. எது வாயிலிருந்து வருகிறதோ அது சாஸ்வதமாக, அது உறுதியுடன் உன்னோடு கூட பிரபஞ்சத்தோடு நடக்கும். உறுதியா பேசு. கெட்ட வார்த்தைகள் வந்தா கூட அப்படி முழுங்கிடு. வேணாம் மச்சான், விட்டுறா, வேணாம்ப்பா, விட்டுருப்பா, இவ்வளவுதான், இதோட நிறுத்து. அல்லது நீ படித்து என்ன பயன்? வாயிலே இருக்கக்கூடிய வார்த்தைகளை கவனமாகவே பாருங்க. இது சூப்பருங்க. எப்போதும் ஏதாவது ஒரு போதையில் தன்னை மூழ்கடித்து கொண்டு இருக்க வேண்டிய விரும்பக்கூடிய மனநிலை. ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டே இருக்கணும், இல்லை ஏதாவது விளையாடிக்கிட்டே இருக்கணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று வம்பளத்துக்கிட்டே ஏதாவது ஒரு போதையில் உங்களை மாட்ட வச்சுக்கிறது. இதெல்லாம் நீங்கள் கைத்தட்டவே முடியாதுப்பா. எதிலும் நிரந்தரமாக நிலை கொள்ளாத அலைப்பாயும் மனம். எதுலேயுமே ஒரு இடத்த ஒன்று கற்றுக்கிறதுக்கு போகிறல்ல, முழுசாக கற்றுக்கிட்டு வாயேன். கிரிக்கெட் போகிறல்ல, கிரிக்கெட்டை கற்றுக்கோயேன். இல்லை ஹாக்கி தான், ஏன் அங்கே போகிற? இல்லை அது டென்னிஸ், ஏன் அங்கே போகிற? ஒன்று எது போறியோ அதில் முழுசாக கற்றுக்கோ. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தியா, இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபுல்லாக கற்றுக்கோ. 4 வருஷம் இருக்கு உனக்கு. எதை எடுத்தாலும் அதில் நிரந்தரம் இல்லாத மனநிலை. இது ரொம்ப நல்லா இருக்கு சார். இங்கே எப்படின்னு தெரில, சென்னையில் நிறைய உள்ளாடை தெரிய பேண்ட் போட்டு காண்டாமிருக மாதிரி முடி வெட்டி எவரையும் கண்களை பார்த்து பேச முடியாமல் வினோதமாக வெறுத்த பார்வையுடன் நடப்பது. இது இருக்கு சார் நிறைய பேர்கிட்ட. இந்த அபாயத்தை சமூகம் இன்னும் முழுமையாக உணரவில்லை. பள்ளி ஆசிரியர்களுக்கு கூட ஓரளவு தான் தெரியும். பெற்றோர்களின் அளவுக்கு மீறிய செல்லம்தான் இதற்கெல்லாம் காரணம். தங்களை அறியாமல் அவர்கள் இவர்களின் அனைத்து அடாவடிகளுக்கும் துணை போகிறார்கள். அவங்கெல்லாம் வரலையா இன்னைக்கு? நல்ல வேளை தப்பிச்சிட்டிங்க. அவர்கள் பார்க்கிற பிள்ளைகள் இல்லை இவர்கள். சாபாஷ். உங்கள் அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்க, டீச்சர்னு கூட்டுவாங்களேன். உங்கள் அம்மா அப்பா சொல்லுங்க, ஏன் பையனா, அவனுக்கு பொய் சொல்லவே தெரியாதுங்க. தெரியும். ஐயோ அவன் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருப்பான். ஐயோ அந்த 4 பேரோடு சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போச்சு. அந்த 4 பேரில் ஹெட்டே அவன் தான். பள்ளியில் படிக்கிற போது கூட அவர்கள் தங்களை முழுமையாக வெளிப்படுத்துவதில்லை. ஒரு விஷயம் இந்த தாய் சொல்லுகிறேன், என் குழந்தையை கேட்டுக்கொள். இந்த 4 ஆண்டுகள் தான் நீ யார் என்பதனை உனக்கு நீயே அடையாளம் கண்டு கொள்கின்ற வயது. இதை விட்டுட்டு வெளியில போயிட்டு நீ எந்த அடையாளத்தையும் தேடிவிட முடியாது. நீ யார் என்பதனை கண்டுபிடி. நான் ஒரு சவால் கொடுக்கிறேன் உனக்கு. கேம்பஸ் இருக்கு, நீ இந்த சிட்டிலேயே இல்லை தமிழ்நாட்டிலேயே தி பெஸ்ட் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற. A++ நாக்ல அவ்வளோ சீக்கிரமாக வாங்கிட முடியாது. தர நிர்ணய குழுவினால் A++ என்ற தகுதி பெற்ற மிக தரமான ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்க. ஆனால் இந்த கல்லூரியில் படிப்பதற்கான சூழல் உனக்கு வாய்க்கின்ற பொழுது நீ அதை எப்படி கைக்கொள்கிறாய்? அந்த வாய்ப்புகளை எப்படி கைக்கொள்ளப் போகிறாய்? இவர்களுக்கும் இந்த தலைமுறைக்கும் நடுவில் மலையளவு வித்தியாசம். மேற் சொன்னவை ஏதோ ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெண் குழந்தைகளுக்கும். காலம் காலமாக மூத்தோர் இளையோர் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இதை எண்ணிவிடாதீர்கள். கடந்த பல்லாயிரம் ஆண்டுகளில் இப்படி ஒரு ரசனை இல்லாத, சுய சிந்தனையற்ற, சோம்பலும் அலட்சியமும் கொண்ட தலைமுறையை இந்த உலகம் காணவே இல்லை என்று முடிக்கிறான் அவன். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், இந்த குற்றச்சாட்டு நமக்கு வருவதற்கு என்ன காரணம்? நாம் எப்படி நம்மை வெளிப்படுத்தி இருக்கிறோம்? நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் குழந்தைகளை. நம்முடைய வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தணும்? நான் ஒரு விஷயம் சொல்றேன். என் சின்ன வயசுல எங்க அப்பா கேட்பார், என் ஃப்ரெண்டை பார்த்து, உங்க அம்மா அப்பா என்னங்க பண்றாங்க கேட்பார். இன்னைக்கு என்னால் கேட்டுவிட முடியாது. ஏனென்றால் பல பிள்ளைகளுடைய தாய் தகப்பன் சேர்ந்து இல்லை.
பல பிள்ளைகள் விவாகரத்து பெற்ற பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரன் நிறைய பேர் இருக்காங்க. தாய் இல்லாத பிள்ளைகள் நிறைய, தந்தையற்ற பிள்ளைகள் நிறைய. ஒருவேளை உங்களிடத்தில் தாயும் தந்தையும் இருவரும் இருந்தால் தயவு செய்து அவர்களுடைய இருப்பை முழுமையாக கொண்டாடி விடுங்கள், முழுமையாக அவர்களுடைய பேச்சை கேட்டு விடுங்கள். இது உங்களுக்கு காலம் தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த உலகத்திலேயே யார் அழகு தெரியுமா? நீ எந்த ஒரு ஆக்ட்ரஸ் பேரும் சொல்லிடாத. உன் அம்மா உன்னுடைய சின்ன பொண்ணு வயசு போட்டோ எடுத்துப்பார். அவ 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 பேரழகிங்க. அவ அந்த அழகை விடவா? உன்னை போல் 17-18 வயதில் இருக்கின்ற பொழுது உன் தாயையும் தகப்பனையும் அந்த போட்டோல பார். அவர்கள் தான் பேரழகு. சாதாரணமா இந்த அழகு குறித்த இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதை உதிர்த்துரு என் குழந்தைகளை. சில பேர் சொல்லுவாங்க சிவப்பு தான் அழகுன்னு. யார் சொன்னது? எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டே ஆச்சரியங்க எனக்கு. சிவப்பு எப்படிங்க அழகாச்சு? சிவப்பு என்பது அழகல்ல, அது நிறம். ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அது மொழி. இந்த கிளாரிட்டி இருக்கட்டும் உங்களுக்கு. என்ன கேட்டீங்கன்னா, கருப்பாக ஏன் நாம் இருக்கிறோம் என்றால், வெப்ப தேசத்தில் உழைப்பாளர்களுக்கு பிறந்த நாம் கருப்பாகத்தான் இருப்போம். கருப்பு என்பது நம் தேசிய நிறம். கருப்பு என்பது நம் சுயமரியாதையின் அடையாளம். அழகா இருக்கணும்னு முயற்சி பண்ணாத, ஆரோக்கியமா இருக்கணும்னு முயற்சி பண்ணு. கண்ணு ரெண்டும் தெரியுதா? கண்ணாடி இல்லாம நீ தான் அழகி. வாயில 32 பல்லம் இருக்குதா? பேரழகி. யார் பேசினாலும் புரியுதா? உலக அழகி. மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பேச தெரியுதா? பிரபஞ்ச அழகி. இவ்வளவுதானே. கருப்பு அழகு இல்லை என்று சொல்லுவது மிகப்பெரிய அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு. எனக்கு ரொம்ப பெருமைங்க, நம்ம நாட்டிற்கு இப்பொழுது ஜனாதிபதியாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய பெண் தான் நம்முடைய இனத்திற்கான மிக முக்கியமான அடையாளம். ஒரு பழங்குடி பெண் எப்படி வந்து நிற்கிறா பாருங்க. நம் தாய் இல்லையா? அது இந்த தாய் நாட்டின் தாய் இல்லையா? அவள் எப்படி இருக்கிறாள்? அதுதான் நம் அடையாளம். நாம் சில விஷயங்களில் மனத்தெளிவோடு இருக்கணும். உங்களை எத்தனை பேருக்கு அம்மா இல்லைன்னு எனக்கு தெரியாது? அம்மா இல்லாத குழந்தைகள் தயவு செய்து மன்னிக்கணும். அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், அதிகமா கோவம் வரும்போது அம்மாவுக்கு அழதான்ப்பா தெரியும். அம்மா அழுதுருவாப்பா. அவளுக்கு இருக்கிற ஒரே சிக்கல் என்ன தெரியுமா? அவள் சில காட்சிகளை பார்ப்பதற்கு அவளுடைய ஆன்மா நடுங்கும். அதை பாத்திரக்கூடாதுங்கிறதுனாலயே உன்னை போட்டு நச்சு. ஆனா நீங்கெல்லாம் இருக்கிறீங்களே, என் பையனும் இருக்கிறான், உங்க ரேஞ்சு தான். தப்பு பண்ணிட்டா ஏமாத்துறதுக்குன்னு அவனுக்குன்னு இந்த உலகத்தில் 2 பேரை கடவுள் கொடுத்துருக்கான். ஒன்று அவன் அப்பா, இன்னொன்று அவங்க அம்மா. தப்பு பண்ணாதான் வந்து நிற்பான் சார் என் பையன் முன்னால். அவனை ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்து 2வது நாள் அவனை கையில் தூக்கிட்டு வரும்போது அந்த மூஞ்சி இருந்ததுல, அதே மூஞ்சியோட நிற்பான். செஞ்சியாடா? என்ன பண்ண முடியும்? அவனை என்ன பண்றது? தாயை ஒருபோதும் என் குழந்தைகளே, நான் இதை ரொம்ப டெக்னிக்கலா சொல்றேன், இந்த உணர்ச்சி வசப்படுத்திலாம் சொல்லலை. என்னால் அழ வைக்க முடியும் உங்களை தாயினுடைய விஷயத்தை சொல்லி உங்களால் அப்படி அழ வச்சிட முடியும். எனக்கு அது நல்ல நோக்கம். நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும், அவளை புரிந்து கொள்ள வேண்டும். ஜெயந்தா சொன்னான், எல்லா தெய்வங்களும் அந்த கருவறையில் இருக்கும், அந்த கருவறையே இந்த தெய்வத்திற்குள் இருக்கும். அம்மா சூப்பர் தெரியுமா? நீ திரும்ப இன்னும் ஒரு 5-10 வருஷம் திருமணமாகி உன் மனைவிக்கோ அல்லது நீங்கள் திருமணமாகி உங்கள் கணவனுக்கோ உங்கள் உடலை ஒருவருக்கு ஒருவர் தந்து அதில் ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுவீங்கள்ல, ஒரு ஒழுக்கத்தை ஃபார்ம் பண்ணுவீங்கள்ல, அதை விட முக்கியமானதை நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அந்த ஆண் பெண் ஒழுக்கத்தை விட முக்கியமான விஷயம் இந்த உடல் இருக்குல்ல, நீங்கள் வச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்களே, அது உங்களுக்கு சொந்தமானதல்ல, உங்களுக்கு வரப்போகின்ற இணைக்கு சொந்தமானதல்ல. அது முழுமையான சொந்தம். உங்களை பெற்றெடுத்த அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும் தான் இந்த உடல் சொந்தம். அந்த உடலை தயவு செய்து நீங்கள் கெடுத்துக் கொள்ளாதீர்கள். அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது. இதை போதை வஸ்துக்களாலோ, இதை பொய்களாலோ, அல்லது நேரம் தவறிய உணவு, நேரம் தவறிய தூக்கத்தினாலோ, மனக்கவலைகளாலோ கெடுத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. இது உங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஜஸ்ட் ஃபீல் தட்.
நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இன்றைக்கி எத்தனை பேர் இங்கே எல்லாம் பாண்டிய மண்டலத்தை சார்ந்த குழந்தைகள் தான் இருப்பீங்க. நான் தொண்டை மண்டலத்துக்காரி. தொண்டை மண்டலத்தில் தெருக்கூத்து நடத்துவாங்க. திரௌபதி அம்மன் கோவில் இருக்கும். நாங்கள் ஆய்வுக்காக திரௌபதி அம்மன் கோவிலுக்கு அந்த கூத்து பார்க்குறதுக்கு போயிருந்த பொழுது என் கண்களால் நான் தரிசித்த ஒரு விஷயத்தை உனக்கு நான் அப்படி கடத்திட்டு போகிறேன். நான் பார்க்கின்ற காட்சி வேறு, ஆனால் அந்த காட்சிகள் என் மனதிலே ஏற்படுத்துகின்ற உணர்வுகள் வேறு. நான் அப்படியே அதை உனக்கு கடத்திவிட்டு போகிறேன். இறை ஆசீர்வாதம் இருந்தால் உனக்கு புரிந்து போகும், இல்லை என்றால் காலதாமதமாகும். இப்பவே புரிஞ்சுக்கோ. ஏனென்றால் மறுபடியும் இத்தகைய சொல் வந்து சேர்வதற்கு காலம் கடந்து போகலாம். அப்போ நீ தெரிஞ்சுக்கிட்டனா ஒன்றும் செய்ய முடியாது. பாரு, 65 அடிக்கு ஒரு சிலை வச்சிருந்தாங்க. தலையில் ஒரு கிரீடம், ஓரத்தில் ஒருத்தன் நிற்கிறான் கதை எடுத்துக்கிட்டு, காலடியில் ஒருத்தன் நிற்கிறான். அவன் தலையை கட்டிருந்து அந்த அரிதாரம் பூசிக்கிட்டு அந்த அடவு கட்டிக்கிட்டு அப்படியே வரான். தெருக்கூத்து கலைஞன். அவன் யாருன்னா அவன் பீமன். இப்படியே ஓடி வந்து அங்கே நிற்கிறான். அந்த இடத்துல நிற்கிற வேஷம் கட்டி அவன் வந்து துரியோதனன். அந்த பெரிய 65 அடி சிலை இருக்குல்ல, அது துரியோதனன் சிலை. இது வருஷம் வருஷம் தீமிதி திருவிழாவாக திரௌபதி அம்மன் கோயிலில் படுகளம் வைக்கிறாங்க. நாங்கள் ஆய்வு மாணவர்கள் போயிருந்த போது அதில் அவன் தொடையில் ஒரு பானை, குழந்தைகளை அந்த பானையில் குங்குமம். அவன் ஓடி வந்த பீமை என்ன பண்ணான், அந்த பானையில் ஓங்கி அடித்தான். இந்த நடிப்புக்காக நின்றுட்டு இருந்தால துரியோதனன், அவன் மயங்கி கீழே தொம்முன்னு விழுந்தான். அங்கே பறை இசை, அங்கே வந்து நாகஸ்வரம் பயங்கரமாக அடிக்கிறாங்க. உள்ளேருந்து திரௌபதி அம்மனை வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்து அந்த இதை எடுத்து, அந்த சாந்தை எடுத்து அவள் தலையில் தடவி பூ வச்சு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு அம்மா கருப்பாக பெரிய தலையெல்லாம் விரித்து போட்டுட்டு ஒருத்தி முரத்தோடு ஓடி வந்தான். ஓடி வந்து அந்த அந்த சிலை பக்கத்தில் நின்று ஒப்பாரி வைக்கிறான். விஷயம் முடிஞ்சுது. எல்லாரும் குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு புரியலை, அது என்னது அங்கே அடிச்சு, அது என்ன தொடையிலேருந்து அந்த குங்குமம் வந்துச்சு, அது என்ன அதை பூசிட்டு என்ன திரௌபதிக்கு என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அது ஒரு புராண கதை. இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கும் அந்த புராண கதைக்கும் என்ன என்ன தொடர்பு? ஒரு புராண கதையோ ஒரு இலக்கியத்தையோ நான் பேசுவதன் மூலமாக நான் என்ன சாதித்து விட போகிறேன்? ஒரு விஷயம் நான் அந்த பக்கத்தில் அந்த ஒரு பாட்டிக்கிட்ட கேட்டேன், என்னம்மா இது அப்படின்னு. இந்த பாட்டி சூப்பராக சொன்னாங்க. தெரியாதா உனக்கு? தெரியாது. இந்த கிருஷ்ணா இருக்கான்ல, கிருஷ்ணன், அந்த அம்மா சொன்னது அப்படியே சொல்கிறேன். இந்த கிருஷ்ணா இருக்கான்ல, அவன் துரியோதனனை கடைசியாக கொன்னுடணும்னு முடிவு பண்ணிட்டான். 99 சகோதரனையும் கொன்னுட்டான். இவனையும் கொல்லணும்னு முடிவு பண்ணி நாள் குறிச்சிட்டான். இல்லை கவனி, இது புராணம் அல்ல. இது என் மனசுக்குள்ளே நுழைஞ்சி என்னமோ பண்ணினா ஒரு செய்தி. பேரன்போடு உனக்கு நான் கடத்துறேன். நான் இதை கடத்துவதன் மூலமாக என் சுயத்திற்கு எதுவும் நடந்துவிட போவதில்லை. இதோ கேட்டுக்கொண்டிருக்க நீ எல்லாமே எனக்கு டார்கெட் கிடையாது. யாரும் ஒருத்தன் தான், ஒருத்தி தான். அவளுக்கு இது புரிஞ்சிருச்சுன்னா போதுமானது. என் டார்கெட் ஒன்று தான். அதான் நான் கேட்டேன், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்னு கேட்டேன். என்ன பண்ணுறா அவன் அம்மா காந்தாரி, முடிவு பண்ணிட்டா, கடவுளா நானான்னு பார்த்துடலாண்டா. என் 99 பிள்ளைங்களை கிருஷ்ணன் கொன்னான்ல, இனி துரியோதனை கொல்ல விட மாட்டேன். அவனா நானா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கடவுள் கூட அம்மா முன்னால நடுங்கித்தான் போவான். அம்மாவை கடந்து போக முடியாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அம்மாவை கடந்து போக முடியாது. குழந்தை பக்கத்தில் வர முடியாது. கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறவ புள்ள பக்கத்தில் பாம்பு வந்துச்சுன்னா பாம்பை பிடிச்சிருவாங்க. அவதான் அம்மா. பாம்பை பிடிச்சி தூக்கி சவட்டி போட்டுருவான் அந்த பக்கம். அந்த பிள்ளை என்ன தெரியுமா பண்ணா, கூப்பிட்டான், வாடா அம்மா கூப்பிட்றான்னு சொல்லி கூப்பிட்டு வாடா. துரியோதன் வந்தான். நாளைக்கு அவனுக்கு சாவு தேதி குறிச்சிட்டான் கிருஷ்ணன். பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. அசைக்க முடியாது அவளை. நீ வாடா, நானா கண்ணனான்னு பார்த்துக்கலாம், வாடா. வந்தான். போய் குளிச்சுட்டு, நல்லா கவனிங்க குழந்தைகள், முக்கியமாக ஆண் குழந்தைகள். பெண் குழந்தைகள் கூட தான் இப்போ எதுவும் இதுங்களுக்கு சொல்லவே முடியாது. உங்களையும் சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ கெட்டு போயிருக்கீங்க. வாடா, ட்ரெஸ் ஒன்றுமே இருக்கக்கூடாது. நான் பெற்றெடுக்கும்பொழுது என் உடம்புலேருந்து நீ வெளியில் வந்தல, அப்போ எப்படி இருந்தியோ அப்படியே வா, குளிச்சுட்டு வா. குளிச்சுட்டு வரான். என்ன செய்ய போகிறாள்? கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு.
தன் கணவனை கண்ட நாள் முதல், அவனுக்கு கண்கள் இல்லை என்று தெரிந்த நாள் முதல் தன் கண்களை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கட்டி கொண்டவளாம். புராணம் அப்படி சொல்லுது. அவ இந்த உலகத்தை பார்த்ததில்லை. அவ கண்ணை திறந்து கூட மூட மாட்டான். மூணவ தான். எத்தனையோ ஆண்டு காலமாக பொத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சக்தியை என் மகனுடைய உடம்பிலே வஜ்ரமாக பாய்ச்சுறேன். இந்த உடம்பை யாரால பிளக்க முடியுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இது தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணனுக்கு. ஐயோயோ, காந்தாரியினுடைய கண்ணு பட்டுருச்சுன்னா துரியோதனனை கொல்ல முடியாது தெரிஞ்சிருச்சு. நேராக குளத்துக்கரையில் வந்து நிற்கிறான் கிருஷ்ணன். நம்ம பையன் துரியோதனை நாமெல்லாம் தான் வரான். ட்ரெஸ் இல்லாமல் வரான். ஐயா சிச்சி சிச்சின்னா என்ன அப்படின்னா, என்னடா ட்ரெஸ் இல்லாமல் எங்கடா போகிறேன்? இல்லை அம்மா கூப்பிட்டானா இப்படி தான் வர சொன்னான். டேய் போடா, மறைக்க வேண்டியதாவது மறைச்சிட்டு போடா. ஒரு வாழை இலை தூக்கி கொடுத்தான். வாழை இலை எடுத்து இடுப்பை மறைச்சிக்கிட்டான். நேராக வந்து அம்மா நிற்கிறா. வந்துட்டியா துரியோ? வந்துட்டேம்மா. கண்ணில் இந்த எடுத்து உச்சந்தலையிலிருந்து பார்த்தாள். அப்படி பார்க்கும்போது வாழை இலை மறைச்சிருக்கு இடுப்பை. பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டா. தவறு செய்து விட்டாயே துரியோதனா, அந்த கண்ணன் வஞ்சித்து விட்டானே, நான் எப்படி பிள்ளை இல்லாமல் தவிக்க போகிறேனோ, கண்ணனும் யாருமற்ற அந்த வனாந்தரத்தில் அனாதையாக செத்து கிடப்பான்னு சாபம் இட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டான். என்ன நடந்தது தெரியுமா? அவள் பார்வைப்பட்ட அந்த உடலில் எந்த பகுதியில் அடித்தாலும் துரியோதனனுக்கு உயிர் போகாது. அவள் பார்வைப்படாத இடுப்பில் அடித்தா உயிர் போடும். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? தாயிடமும் தந்தையிடமும் எதையும் மறைக்காதீர்கள். எதை மறைக்கிறீர்களோ அதன் மூலமாக உங்களுக்கு வீழ்ச்சி வரும். எதை மறைக்கிறீர்களோ, எது சொன்னாலும் அந்த குழந்தை கிட்ட, எது சொன்னாலும் உங்களுடைய தாய் கிட்ட, அப்பா கிட்ட, அப்பா இப்படி இருக்குது, என்ன செஞ்சிருவாங்க கடைசியா? அம்மா அப்பா தானே. அந்த வயதிலே உனக்கு சரி என்று தோன்றும். நான் சொல்றேங்க, இந்த மேடையில் இருக்கிறவங்களை கேட்டு பாருங்களேன். 20 வயசுல சரின்னு பட்டுது. இப்போ கேட்டு பாருங்க சரின்னு பட்டிருக்கான்னு. அப்போவே இந்த முடிவு எடுத்துட்டேன் மேடம், முடிவு மட்டும் எடுக்காமல் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு. ஆமாங்க, வயது இருக்கு இல்லையா, அது சில தவறான விஷயங்களை ஊக்குவிக்கும். நீ அந்த வயதை கொஞ்சம் காலடிக்கு போட்டு நிறுத்தி, இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை கல்வி, அறிந்து கொள்ளுதல், தெளிந்து கொள்ளுதல், கற்றுக்கொள்ளுதல், நீ யார் என்பதனை இந்த உலகத்திற்கு சொல்லுதல், உடம்பையும் மனதையும் ஷார்ப்பாக வச்சு, இவ்வளவுதான் உன் வேலை. இது மட்டும் செய். உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு முன்னால் வந்து விழும்னு சொல்றேன். இப்போ உனக்கு ஒரு ட்ரீம் இருக்கலாம், அது அட்டைனபிள் ட்ரீம். ஷிஃப்ட் யுவர் செல்ஃப் டு நான் அட்டைனபிள் ட்ரீம். நான் அட்டைனபிள் ட்ரீம்குள்ள நீ போறியா? நான் அட்டைனபிள் ட்ரீம்குள்ள போறதுக்கு எவ்வளவு பயப்படுற நீ? ஐயோ அவ்வளோ பெருசா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த உலகத்தில் எதுவுமே இம்பாசிபிள் கிடையாதுங்க. ஐ ஆம் பாசிபிள் தான், அவ்வளோதான். அந்த சொல்லே அப்படிதான், ஐ ஆம் பாசிபிள். நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கான மோட்டிவேஷனல் அந்த வேர்ட்ஸே அதுதான். உன்னால் முடியாது என்று சொல்லுவதனை வேறு எவனோ செய்து கொண்டு இருக்கிறான். உன்னால் முடியாது என்றால் யாரால முடியாது, யாரால முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். இவ்வளோதான். நான் இதை பல இடங்களில் சொல்லியிருக்கிறீங்க. உனக்கு தன்னம்பிக்கைக்காக சொல்கிறேன். என்னை பற்றி அந்த பிள்ளை வாசிக்கும்போது நான் நிறைய ப்ரைஸ் வாங்கினதா ஒரு வார்த்தை சொல்லுச்சு. உனக்கு தகவலுக்கு கொடுக்குறேன். நான் மொத்தம் வாங்கின ப்ரைஸ் 532. உன் வயசு வரைக்கும் 532. ஆனால் அது இல்லை நான் பேச்சாளர் ஆகிறதுக்கு காரணம். நான் கலந்து கொண்டது 1500 போட்டிகள். என்னை நிற்க வச்சது பார்ட்டிசிபேஷன் தானே தவிர பரிசுகள் அல்ல. இட்ஸ் அ ட்ரைனிங். ஒன்றும் இல்லைப்பா, நான் பேசுவேன்ல காம்படிஷனில், இதோ இவங்கெல்லாம் தான் வருவாங்க, இந்த மாதிரி ஆட்கள் தான் வருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க பெருசாக? ஒரு திருக்குறள் புக்கு கொடுப்பாங்க. அந்த திருக்குறள் புக்கு கொடுக்கறதுக்காக 5 நாள் ப்ரிப்பேர் பண்ணுவேன். என்ன அவ்வளோதானே சார் கொடுப்பீங்க நீங்கள்லாம்? என்ன சார் கொடுப்பீங்க வேற? அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த திருக்குறள் புத்தகத்திற்காக நான் போய் பேச மாட்டேன். அந்த அங்கீகாரம் இருக்குல்ல, எனக்கு முன்னால் ஜட்ஜஸ் உட்காந்துட்டு மதிப்பெண் போடுவாங்க. இவன் நல்லா பேசியிருக்கான், சரி இன்னைக்கு சுமாராக பேசினாது, அதை தெரிஞ்சுக்கணும். நான் ஜட்ஜஸ் முன்னால பேசி பழகப்பட்ட நான் இன்றைக்கு என்னுடைய ஆடியன்ஸை நான் செலக்ட் பண்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், நாம் முதலில் சில விஷயங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். பிறகு கட்டுப்பாடு நம் கைக்கு வந்து சேரும். ராமன் மிக நல்ல ஸ்டூடெண்ட்டுங்க.
வண்டர்ஃபுல் ஸ்டூடெண்ட். ஒரு ஜென்மத்தில் வண்டர்ஃபுல் ஸ்டூடெண்டா நீ இருந்தனா அடுத்த ஜென்மத்தில் வண்டர்ஃபுல் மாஸ்டர் ஆகலாங்கிறது தான் கிருஷ்ணாவதாரம். கற்றுக்கொள், லேர்ன் லேர்ன். நான் ஒரு விஷயத்தை ஐ எம் எ லாங்குவேஜ் டீச்சர், ஐ எம் நாட் எ லிட்ரரி டீச்சர், ஐ எம் எ லிங்குவிஸ்டிக்கல் டீச்சர். நான் எம்ஏ மொழி தான் பண்ணேன், இலக்கியம் படிக்கல. நான் எனக்கு மொழியின் மீது தீராத காதல். உருது, ஹிந்தி, அரபி, ஆங்கிலம், தமிழ் 5 மொழிகள் தெரியும் எனக்கு. ஆனால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்பதற்காக உங்கள் முன்னால் நிற்கிறேன். இந்த மொழி ஆற்றல் இருக்குல்ல, இந்த மொழியின் ஆற்றலை புரிந்து கொள், பயப்படாத. நீ இன்ஜினியர் தான். இப்போ சொல்கிறேன், இங்கிருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? டீச்சரா நீங்கள்? ஸ்டூடெண்ட்டா? டீச்சர் மாதிரி இருக்குடா. எவ்வளோ நேரம் ஆகும்? 30 minutes. எனிபடி? 20 minutes. 20 minutes. Girls? 45 minutes. 1 hour. பாருங்க, இதுங்க வேகத்தை பாருங்க, அதுங்க வேகத்தை பாருங்க. நான் சொல்லட்டுமா? இதெல்லாம் சொன்னீங்கல்ல, நீங்க யாருமே இன்ஜினியர் கிடையாது. எப்படி போறேன்னு கேட்கணும். காரில் போனால் இவ்வளோ நேரம் ஆகும், நடந்து போனால் இவ்வளோ நேரம் ஆகும், சைக்கிளில் போனால் இவ்வளோ நேரம் ஆகும், நீ காலேஜ் பஸ்ஸில் போனால் இவ்வளோ நேரம் ஆகும்னு குவான்டிஃபிகேஷன் எவன் பார்க்குறான்னா அவன் தான் இன்ஜினியர். இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நாட் குவாலிஃபிகேஷன். டு ஹாவ் அ நாலேஜ் அண்ட் த மைண்ட், ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆஃப் குவான்டிஃபிகேஷன். உங்ககிட்ட அந்த குவான்டிஃபிகேஷன் இருக்கா? அதனால தான் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் பாடம் நடத்துறதுக்கு வச்சுருக்கோம். ஹாவ் குவான்டிஃபிகேஷன். ஒரு சப்ஜெக்டை நீ எப்படி விரும்ப வேண்டும் என்றால் அந்த சப்ஜெக்ட் உன்னை அடுத்த கட்டத்தை இப்படி தூக்கிட்டு போகணும். நான் லிட்ரேச்சர் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா ஐ ரியலி லைக் இட். நான் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தேன்னா இப்படி வந்திருப்பேனான்னு தெரியாது. நல்ல ஒரு ப்ரொஃபஸராக ஆயிருப்பேன் கெமிஸ்ட்ரியில். ஆனால் தமிழ் விரும்பி படித்தேன். தமிழ் விரும்பி படித்ததுனால தமிழ் என்ன பண்ணுது தெரியுமா? என்ன, நாட் ஒன்லி ப்ரொஃபஸர் ஜாப். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இங்கே மெக்கானிக்கல் இருப்பீங்க, EEE இருப்பீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருப்பீங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருப்பீங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டோட சுப்பீரியர் கிடையாது. முதல்ல அதை உன் மனசில் வச்சுக்கோ. எதுவுமே எந்த டிபார்ட்மெண்ட்டையும் காட்டிலும் சுப்பீரியர் கிடையாது. சப்ஜெக்ட் எதுவுமே சுப்பீரியர் கிடையாது. அவர் இப்போ மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் என் முன்னால் உட்காந்துருக்கிறவர், PhD இன் மேத்தமெட்டிக்ஸ், ஐ எம் PhD இன் தமிழ். 2 பேரும் காலேஜ் ப்ரொஃபஸர் தான். 2 பேருக்கும் கொண்டு போய் ஏதாவது ஒரு காலேஜ் விட்டால் 2 பேருக்கும் ஒரே சம்பளம் தான். என்ன சார், லாங்குவேஜ் டீச்சர் கம்மியாக கொடுப்பீங்களா சார்? கம்மி தானே? இங்கே கம்மியாக கொடுக்காதீங்க, கொடுக்கக்கூடாது. முக்கியமாக லாங்குவேஜ் டீச்சருக்கு கம்மியாக கொடுத்தீங்கன்னா எல்லாமே லாங்குவேஜ் தான் சார். எனக்கு தெரிஞ்சு மேத்ஸ் இஸ் நாட் அ சயின்ஸ், மேத்ஸ் இஸ் அ லாங்குவேஜ். லாங்குவேஜ் இருக்குல்ல, இட்ஸ் நாட் அன் ஆர்ட், இட்ஸ் அ சயின்ஸ். லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஃபோனாலஜி அண்ட் மார்ஃபாலஜி, இது 2மே சயின்டிஃபிக் ஃபேக்டர்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் இருக்குல்ல, அது சயின்ஸ்குள்ளே வராது. இட்ஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் அ லாங்குவேஜ். ஒரு ஃபார்முலா போட்டிங்கன்னா அந்த ஃபார்முலாக்கு நீங்கள் எழுதிட்டு வரீங்கன்னா இட்ஸ் அ லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜ் அவன் பேசுகிறானோ அவன் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டில் இருப்பான் மேத்தமெட்டிக்ஸில். ஜஸ்ட் ஹாவ் அ வைட் நாலேஜ் மை டியர் சில்ட்ரன். அது இலக்கியமாக இருந்தாலும் பாட்டாக இருந்தாலும் பொருள் புரிந்து பார். ஒரு இலக்கியத்தை நான் சொல்கிறேன், பொருள் புரிந்ததை பார்க்கிறாயா? நான் இப்போ தான் இந்த மதுரை புத்தக ஃபேரில் பேசினேன் இந்த விஷயத்தை. எதையுமே ரசனையோட இரு, பயங்கரமான ரசனையோட இரு. ஓஷோ சொல்வார், ஒரு மலர் மலர்கிறது, அந்த மலரின் மலர்ச்சியை பார்ப்பதற்கு உனக்கு அபரிமிதமான ஒழுக்கம் தேவைப்படுகிறதுன்னு சொல்லுவார். ஒரு ஒழுக்கம் இல்லாமல் உன்னால் ஒன்றை ரசித்து விட முடியாது. ஒழுக்கம் இல்லாமல் உன்னால் ஒரு விஷயத்தை சாதித்து விட முடியாது. ஒழுக்கம் என்பது என்ன தெரியுமா? தொடர்ந்து கற்றல். ஒழுகுதுன்னா தொடர்ந்து ஒழுகுதுல, அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். தீ ஒழுக்கம் இருக்கு, நல்ல ஒழுக்கம் இருக்கு, 2ம் இருக்கு. எதை நீ தொடர்ந்து கற்கிற? வாட் இஸ் யுவர் டிசிப்ளினா? சார் சொல்லுவார் மேத்தமெட்டிக்ஸ், மேடம் சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரி, சார் சொல்வார் பிசிக்ஸ், நான் சொல்லுவேன் லிட்ரேச்சர். எதை நான் தொடர்ந்து கற்கிறேனோ அகாடமிக்கலி, இட்ஸ்